ஊர்லேருந்து அத்தையும், அவ்வாவும் வந்திருக்காங்க. வந்ததுலேருந்து என் ஹஸ்பண்டுக்கு லீவ் இல்லாததுனால எங்கேயும் போக முடியல. நைட் ஷிஃப்ட் வந்தா ஈவினிங் கொஞ்சம் டைம் இருக்கும். ஸோ அந்த டைமில எங்கேயாவது வெளியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பிளானே இல்லாம தான் வெளியில கிளம்புனோம். டெல்லியில டிராஃபிக்கே இல்லாம ஒரு இடத்துக்கு சீக்கிரமா போணும் அப்படின்னா, மெட்ரோக்கு தான் போணும். அங்க இருக்கிற பிளேஸ்ல இருந்து மெட்ரோ ரீச் பண்ணணும்னாலே ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். மெட்ரோல ஏறுற வரைக்கும் பிளானே இல்ல. இங்க தான் போணும், அங்க தான் போணுன்ட்டு இல்ல. எங்கேயாவது போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போனோம். மெட்ரோல ஏறுனதுக்கப்புறம் இன்னைக்கு 3 பிளேஸ்க்காவது போணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து ரெட் ஃபோர்ட் கிளம்பி போனோம். எங்களோட அத்தை இதுக்கு முன்னாடி இந்த பிளேஸ்க்கு வந்திருக்காங்க. என்னோட பாட்டி தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிளேஸ்க்கு வர்றது. ஸோ அவங்க ரொம்ப சந்தோஷமா வந்தாங்க. ரெட் ஃபோர்ட்ஸ்குள்ள நெறைய திங்ஸ் இருக்கும். பட் ஆனா வாங்க முடியாது. கொஞ்சம் காஸ்ட்லியாவே இருக்கும். ஃபோர்ட் க்ளோசிங் டைம் 6:30. நாங்க 5:30க்கு தான் ரீச் ஆனோம். ஸோ அதனால கடகடன்ட்டு எல்லாத்தையுமே சுத்தி பார்த்து முடிச்சுட்டு செம பசி. ஸ்டேஷனுக்குள்ள பர்கர் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அடுத்து இந்தியா கேட் போலான்னு பிளான் பண்ணோம். நியர்பை லொகேஷன்ல பார்லிமெண்ட் இருக்கிறதுனால பார்லிமெண்ட் போயிட்டு அப்புறமா இந்தியா கேட் போயிட்டு ஃபைனலா வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.